உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். ஜனநாயகன் போட்டது எப்பப்பா வரும்? பெரிய ஆவல் ஒரு பக்கம். 19 20 ரைட், ஓகே, கிளம்பியாச்சுங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி தான் திங்கட்கிழமை ஒரு முடிவு தெரியும் பாருங்கன்னு. அதே போல தான் வந்து கண்டிப்பாக கேவிஎன் நிறுவனம் இறங்கி வந்துட்டாங்களே தாண்டி இதை ஏங்க போட்டு எடுத்துன்னு இருப்பானே. ரைட், ஓகே, இதோ தேர்தல் அறிவிச்சா தேர்தல் ஆணையம் உள்ளே வந்துடும். அப்புறம் பிரச்சார படம், இது விஜய்க்கான படம், தாவேக்கான படம், இதை படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது தள்ளி போகிறதுனால ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய லாஸ். அதை தாண்டி தியேட்டருக்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை விட ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதானே ரிவைசிங் கமிட்டிக்கு போயாச்சு. அவங்க பார்ப்பாங்க, கட்டு மியூட்டு சொல்லுவாங்க, திரும்ப வரும், வந்து அந்த கட்டு மியூட்லாம் இது பண்ணி ஓகே ஆகி வதற ஒரு 10 நாள் கழிச்சு வருது அப்படின்னா, ஒருவேளை அதுக்கு முன்னாடியே இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க 19 இல்லை 20. ஒருவேளை படம் இன்னும் வந்து போயிட்டு ஓகே பார்க்குறாங்க, கட்டு கொடுக்குறாங்க, மறுபடியும் வந்து சென்சாருக்குள்ளே போகுது, கொஞ்சம் நாட்கள் இழுக்குது அப்படின்னு பொழுது 26ஆம் தேதி கன்ஃபார்ம்ங்க படம். இந்த மாதம் ஜனநாயகன் பொங்கல் அதில் கொண்டாட போகிறாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. விடா கொண்டனா கொடா கொண்டனான் இந்த எழுத்துக்கள்லாம் இருக்க வேணாம். ரைட், இறங்கியாச்சு. தியேட்டருக்காரங்க முகத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம். வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கள் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. நவம்பர் மாதத்துலேருந்து 2025 நவம்பர்லேருந்து இப்போ பிப்ரவரி இந்த 9ஆம் தேதி வரைக்கும் ஒன்றும் பெரிய வசூல் இல்லைங்க எங்களுக்கு. தியேட்டருக்காரங்க ஒன்றும் பெருசாக கிடையாது. நாங்கள் நம்பி இருந்தது ஜனநாயகனை மட்டும்தான் அப்படின்னு. சரி, சென்சார் கிடச்சாச்சு. உடனடியாக என்ன அப்டேட் வரும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா ஜனநாயகன் மீது ஒரு ஆடியோ லான்ச் நடந்தது, ட்ரெய்லர் வந்தது, அதை தாண்டி ஒரு பெரிய அப்டேட் இல்லையாப்பான். அப்டேட்டே இல்லைன்னா கூட நாங்கள் கொண்டாடிடுவோன்னு கண்டிப்பாக ஒரு கிளிம்ஸ் வீடியோ, இந்த ராவணம் மவண்டா அப்படின்ற அந்த சாங்லேருந்து ஒரு கிளிம்ஸ் தெரிக்கக்கூடிய அளவுக்கு வரப்போகிறது. இதை தாண்டி வந்து சில போஸ்டர்ஸ் எல்லாம் விட போகிறாங்க. விஜயோடைய டயலாக் வந்து படத்துலேருந்து வந்த டயலாக் வந்து சின்ன ஒரு காட்சியாக அதையும் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. இதெல்லாம் மீறி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை இந்த படத்தை நாங்கள் பார்த்தே தீருவோம் சாமி அப்படின்னு ஒரு பெரும் கூட்டம் காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கல்ஃப்லேயும் இலங்கையிலையும் 5 மணிக்கு இல்லை 4:30 மணிக்கு படம் ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு தகவல் இருக்குது. அதர் ஸ்டேட்டில் 6 மணிக்கு இப்பயே சீட்டை போட்டு புக் பண்ணியாச்சு. ஜனநாயகன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்தாச்சு. ஜனநாயகனுக்கான வழி தெரிஞ்சாச்சு. ஜனநாயகன் வந்தே தீரும். அப்படி என்னதான் கட்டு என்னதான் மியூட்டு அப்படின் போது இந்த சென்சார் ஃபைனலாக முடிச்சிட்ட பிறகு அவங்களோட வெப்சைட்டில் வந்து ஏற்றுவாங்க இல்லைங்களா, இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் அதில் தெரிய வரும். அப்படி என்ன சர்ச்சைக்கூடிய விஷயம் இருக்குது, என்ன இருக்குது. ஒரு வழியாக சரி இறங்கி வந்தாச்சு. அது மேலான ஆவல் இன்னொரு பக்கம் இருக்குது. இந்த விசில் ஆரம்பத்திலே செங்கோட்டையன் இந்த சின்ன கிடைக்காத முன்னுக்கே ஈரோட்டில் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். சின்ன என்னன்னு எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அந்த சின்ன வந்த பிறகு எப்படியாப்பட்ட ஒரு கலக்கத்தை உண்டு பண்ண போது பாருங்க அப்படின்னு. நான் கூட நினச்சேன், ரொம்ப ஓவராக சொல்கிறாரு இவர், அப்படியாப்பட்ட சின்ன என்னையா சின்னன்னு விசில் வந்தது. ஆனால் அந்த விசில் போய் ஒரு மாத்திரை போய் என்ன அளவுக்கு வயிற்றில் வேலை செய்யணுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரே ஒரு விசில் சின்னம் தான். அந்த விசில் சின்னம் போய் செய்கிற வேலை இருக்குது பாருங்க. இப்போ சமீபத்தில் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் மேட்ச்சு சென்னையில் நடக்கிற மேட்ச். அதாவது வந்து இந்தியா மேட்ச் கிடையாது. நீங்கள் நல்ல நியூசிலாந்தும் ஆப்கானிஸ்தானும் கலந்துக்கிற ஒரு மேட்ச். சரி, இந்தியா இல்லாத ஒரு பெரிய மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து, இல்லை ஆஸ்திரேலியா இங்கிலாந்து, இல்லை ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா, ஏதோ ஒரு பலமான டீமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு டீம் ஓகே, ஒரு டீம் வந்து இப்போ வளர்றது. இங்கே ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் எனக்கு டிக்கெட் கொடுங்கலாம் வந்து கேட்க போகிறதில்ல. அது சில வேலைகள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இப்போலாம் கிடையாது. அது சில சமயங்களில் பெரும்பாலும் இந்த உள்ளூர் மேட்ச்சு அல்லது வந்து ரஞ்சி டிராஃபிக் மாதிரியான மேட்ச் இல்லை கூட்டம் வரலன்னா வெளியே நிறுவனம் இலவசமாக உள்ளே விட்டுருவாங்க. நீங்கள் அவ்வளோங்க வந்து நெதர்லாந்து பாகிஸ்தான் மேட்ச் நடந்தது இல்லைங்களா, இலங்கையில் ஒரு கேலரியை ஒரு என்ட்ரன்ஸே ஓப்பன் பண்ணிட்டாங்க. செய்தியாக வந்தது, போய் ஃப்ரீயாக போய் இது மேட்ச் பார்த்துங்க அப்படின்னு. அப்படி சென்னையில் நடந்த அந்த மேட்ச் வந்து விசில் கொண்டும் ஆகக்கூடாது, விசிலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது, சுற்றி வட்டாரத்தில் உள்ளலாம் விசில் விற்கக்கூடாது, விசில் அடிக்கக்கூடாது. எங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ்னு ஒரு அணி ஐபிஎல்லில் விசில் போடு, இதுதாங்க அதனுடைய லோகவே, இதுதான் அதனுடைய தாரக மந்திரமே வந்து சென்னைனாலே விசில் போடு அப்படின்னு. அப்படி சென்னை விசில் போடுன்ற ஒரு விஷயம் இது விசிலே கொண்டு வரக்கூடாது அப்படின் பொழுது இது கடுமையான விமர்சனமாச்சு வந்து.
யாருங்க அதுக்கு தடை போட்டது? யார் விசில் கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னது அப்படின்னு? கொல்கட்டாவில் ஈடன் கார்டன் மைதானத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான ஒரு செமிஃபைனல் மேட்ச் வேர்ல்டு கப்பில் இலங்கை ஜெயிக்கிற மாதிரி இந்தியா தோக்குற மாதிரி மாறுது. கேலரியில் இருந்த ரசிகர் பூரா கொந்தளிச்சு போய் கண்ணா முன்னாடி வாட்டர் பாட்டில் எடுத்து அடிக்கிறாங்க. வந்து பிளேயர்ஸ் மேலே அடிக்கிறாங்க. கோபம் அவங்களுக்கு, ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு விட்டுட்டீங்களாடான்னு இருக்கிற அந்த காயத்தெல்லாம் போட்டு கொளுத்துறாங்க. ரணகலமாக ஆகுது. அதன் பிறகு யாரும் வாட்டர் பாட்டில் கொண்டு வரக்கூடாது, உள்ளே விற்கிற வாட்டர் நீங்கள் வாங்கிக்கலாம், வெளியே இருந்து வாட்டர் பாட்டில் கொண்டு வரக்கூடாது, ஃபுட்டு கொண்டு வரக்கூடாது, இது ஓகே. குறிப்பாக வந்து வீசி எரியக்கூடிய பொருளை எதுவும் வந்து இது பண்ணக்கூடாது. விசில் நீங்கள் என்ன வீசி எறிய போகிறீங்க? எங்கள் உலகம் முழுக்க நடக்கிற ஃபுட்பால் மேட்சோடைய ஒரு இது தெரியுங்களா? அந்த சவுண்டு, அது விசில் தாங்க. வந்து அந்த விசில் சவுண்டு தான். இப்போ இங்கே என்ன இப்போச்சு, இந்த விசில் கொண்டு வரக்கூடாதுன்னு ஆளுங்கட்சி போட்ட உத்தரவா? இதுக்கு எப்படி கிரிக்கெட் வாரியம் ஒத்துக்குச்சு? இப்படி வந்து ஒரு ஆளுங்கட்சி இறங்கி, ஒரு மாநில அரசு இறங்கி இப்படி ஒரு தடை போட முடியுமா? ஒரு மேட்ச் தானே, ஒரு விளையாட்டு தானே, விளையாட்டா பாருங்க, இதுக்குள்ள ஏன் அரசியல் கொண்டு வரீங்க? இந்த விசில் மேட்டர் ஒன்றும், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் அந்த மேட்ச்சுக்கு, ஆப்கானிஸ்தான் நியூஸில் அந்த மேட்ச்சுக்கு ஒரு 4 பங்கு கூட்டம் வந்திருக்கும். அவ்வளோதாங்க. மீதியெல்லாம் டிவியில் பார்த்துக்கலான்னு இருப்பாங்க. சரி போய் என்னதான் விளையாட்டு போய் பார்ப்போன்னு பார்த்துருப்பாங்க. இந்த விசில் மேட்டர் கூட பெரிய இதுவாக இல்லை. ஆனால் டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, சோஷியல் மீடியாவை இந்த விசில் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை போட்டு 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 இந்தியா முழுக்க அதை ட்ரெண்டிங் ஆக்கி பிசிசிஐ இது கொடுத்துட்டாங்க, விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்திய கிரிக்கெட் வாரியம் ஒரு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. வந்து ஏங்க நாங்கள் ஏதோ வந்து விசில்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு தடை போடல, அப்படி ஒரு தடை சட்டமே எங்களுக்கு கிடையாது, நீங்கள் எது வேணாலும் மாநில அரசு கேட்டுங்க அப்படின்ட்டாங்க. இதுதான் வந்து விஜய் எது பண்ணாலும் அது ட்ரெண்டிங் ஆகுது, விஜய் எது பண்ணாலும் வந்து அது வந்து பேசும் பொருளாக மாறுது. விசில் ஒரு சின்னம், அந்த சின்னத்துக்கு ஏன் எப்படியாப்பட்ட ஒரு பயம்? வந்து எல்லாருக்கும் ஒரு சின்னம் இருக்குது இல்லைங்களா, இதுவும் காலகாலமாக இருக்கிற சின்னங்கள். வந்து அப்படிலாம் இருக்கும்பொழுது இப்போ 2 வருஷம் ஆரம்பித்த ஒரு கட்சி இப்போ தான் அதுக்கான சின்னம் கிடச்சிருக்குது. அந்த சின்னம் இவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கு ஏங்க அப்படின்னு, இது வந்து ஃபேவராக தான் மாறுது. சரி, தாவேக்கா தொண்டர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் சேப்பாக்கத்துக்குள்ளே சென்னைக்குள்ளே தானே விசில் அடிக்கக்கூடாது, நீங்கள் மற்ற நகரம் மும்பை, ஈடன் கார்டன், டெல்லி, பூனே, அவளை ஏங்க நாங்கள் போய் கொழும்புல போய் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்ததுன்னா போய் அங்கே விசில் போடுவோன்ட்டாங்க. வந்து டிக்கெட் வாங்கிக்கிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சின்னு போய் அங்கே நாங்கள் விசில் அடிப்போம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரே ஒரு விசில் இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. வந்து கொண்டு போய் சேர்த்ததே யாருன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. வந்து இப்போ இது அதான் திரும்ப சொல்லும்போது தான், விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள், அரசியலை அரசியலாக பாருங்கள். இப்படி பார்க்காத பொழுது இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவை மிக சரியாக டிவிக்கு ஐடி விங்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை சரியாக செய்கிறாங்க. இதுதான் இது முன்ன, அதாவது வந்து இந்த சின்னத்தை ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறாரு, இது பாமர மக்களுக்கெல்லாம் எப்படி தெரிய போகுது, விசில் அடித்து வந்து விஜய் வந்து ஊராக போகிறாரா அப்படின்ற மாதிரியான விமர்சனம் இருந்தது, கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, விஜயோடைய மக்கள் சந்திக்கிற பயணம், பிரச்சார பயணம், மாநாடு, பொதுக்கூட்டம் எது வேணாலும் வச்சுக்கலாம். விஜய் வெளியே வந்தாலே அது அப்படி தான். அது வேலூரா, தருமபுரியா, சேலமா இப்படியா இருந்துகிட்டு இருந்தது. சேலத்துக்கு அனுமதி கிடைச்சாச்சு 13ஆம் தேதி. இதுதான் கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்திற்கு பிறகு பாண்டிச்சேரி போனார், ஈரோடு போனார். அதை தாண்டி பெரிய அளவில் இதிலிருந்து அவருடைய சுற்றுப்பயணம் தொடங்குமா, இதற்கான வழிமுறைகள் எப்படி இருக்கும், இதற்கான அந்த நிபந்தனைகள் இன்னும் கடுமையாக இருக்குமா? ஏன்னா இந்த 13ஆம் தேதி கொடுத்ததே பார்த்தீங்கன்னா 5000 பேர் தான் உள்ளே இருக்கணும். யார் அந்த அந்த திடலுக்குள்ளே கட்சிக்காரங்க யாரும் இருக்கக்கூடாது. 5000 பேருக்கு வந்து QR கோடு பாண்டிச்சேரி மாதிரியே தான். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டைமிங் பாருங்கள். 12 to 1 டைமிங் பாருங்கள். 12 to 3 நல்ல வெயில், உச்சி வேலைன்னுவாங்க இல்லைங்களா, வெயில் ஆரம்பிச்சிருச்சு, பனியெல்லாம் அடங்கி போச்சு, உச்சி வேலை. பொதுவாக வந்து ஒரு பொதுக்கூட்டம்னாலே வந்து ஈவினிங்கில் தான் வந்து ஒரு பிரச்சார கூட்டம்னா ஈவினிங் தான். ஒரு பெரிய தலைவர்கள்லாம் ஈவினிங்கில் தான் பார்க்க வருவாங்க. வந்து காரணம் என்னென்னா எல்லாம் வேலைக்கு போனவங்க, இதுவானவங்க, ஒரு வெயில் தாழ்ந்து இருக்கும். காலகாலமாக நீங்கள் வந்து தெருக்கூத்துலேருந்து நாடகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாலை பொழுதுகளில் இரவுகளை பார்த்து 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 பழக்கப்பட்டவங்க நாங்கள். வந்து அப்படி இருந்தால் அந்த கூட்டம் ஜெயின்னு வரும், அவங்களும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். வந்து ஒரு நின்ன மதியானத்தில் வைக்கும்போது என்ன ஆகும், மயக்கம் வருது, தண்ணி கிடைக்கல, மறுபடியும் ஒரு பிரச்சனை உருவாகும். ரைட்டு, இதையெல்லாம் கடந்து இதையும் தாண்டி தான் நம்ம அரசியல் பண்ணி ஆக வேண்டும் அப்படின்னு வந்துட்டால் அரசியல் பண்ணி தான் ஆகணும். அதே வேளையில் தாவேக்காவினுடைய தொண்டர் படை,
நிர்வாகிகள், கட்சியினர் இதை மிகச்சரியாக பாண்டிச்சேரியில் பண்ண மாதிரி, ஈரோட்டில் பண்ண மாதிரி மிகச்சரியாக கையாள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன தான் திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்தா கூட அந்த அழுத்தத்தின் பேரில் பந்து மாதிரி தான் தண்ணியில் போட்டு என்ன தான் அழுத்தினாலும் அந்த பந்து மேலே வரா மாதிரி விஜயனுடைய இதுவை என்ன தான் நீங்கள் அழுத்தினாலும் அது வெளியே வந்துகிட்டே தான் தெரியும். அதுக்கான காரணம் திரும்ப சொல்கிறது என்னென்னா இளைஞர்களுடைய அந்த வரவேற்பு தான். இளைஞர்களுடைய பெருவாரியான வரவேற்பு தாவேக்காவிற்கான ஒரு பலமாக மாறுகிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. புஷ்யானந்த் கூட பேசியிருக்கார் கோயம்புத்தூர் கூட்டத்தில் நானே தலைவருடைய பெரிய ரசிகன், ஆனால் என்னை விட பெரிய ரசிகராக இருக்கிறாரு முதல்வர் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆதவர்ஜனா பேசியிருக்காப்புல. தொடர்ச்சியாக என்னென்னா, ஏங்க நீங்கள் எங்களை காப்பி அடிக்கிறீங்க, ஏங்க நீங்கள் நாங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற விஷயமாக மாறிடுச்சு. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜெகன்மோகன் ரெட்டி உடைய உறவினர் திருமணம் விஜய் கலந்துக்கிட்டார். அது கலந்துகள் கூட 2 விதமான விமர்சனம் இருந்தது. ஜெகன்மோகன் ரெட்டியை தான் அவர் ஃபாலோ பண்ணி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜெகன்மோகன் ரெட்டி தான் ஒயிட் கலர் ஷர்ட்டு, சந்தன கலர் பேண்ட்டு. அவர் தான் முதல்ல மக்களை சந்திக்கிற நடைபயணம் ஆந்திராவில் ஆரம்பித்து பெரிய எழுச்சியை கொண்டு வந்தது. அப்படி ஒரு நடைபயணத்துக்கு தான் ஆரம்பத்தில் விஜய் பிளான் பண்ணது. அது அப்புறமா பார்த்திங்கன்னா மக்களை சந்திக்கிற பயணமாக மாறிச்சு. தேர்தல் ஆணையம் வந்த பிறகு, தேதி அறிவித்த பிறகு அதற்கான அனுமதி ஒரு பக்கம் கேட்க போகிறாங்கன்ற ஒரு தகவல் போகுது. ஏன்னா 234 தொகுதியும் போக முடியாது. மண்டலமாக அவருடைய நடைபயணத்தை விஜய் தொடங்க போவதாக, அதற்கான முறையான அனுமதியை கேட்க போவதாக ஒரு தகவல் இருக்குது. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி கல்யாணத்துக்கு போனதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனம் என்ன இருக்குதுன்னா, எனக்கே கூட அதில் ஒரு சின்ன ஆதங்கம் இருக்குது. ஏன்னா விஜய் ஒரு தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், சாமானியர்கள், நீங்கள் கட்சிக்காரங்களே வச்சுக்க, சாமானியருக்கு தேவையில்லை, கட்சியோடைய அடிமட்ட தொண்டர்கள், விஜய் அண்ணா தலைவர், தளபதி இப்படின்னு கூப்பிட்டுருக்காங்கல்ல, அவங்களுடைய திருமணத்துக்கு நீங்கள் சொல்லிட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சு நீங்கள் கிளம்பி நான் போகிறேன்னு சொன்னால் நிச்சயமாக கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும். இந்த காதும் வச்ச மாதிரி போகிறதுன்னு வாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சி, மகிழ்ச்சியிலே பெரிய மகிழ்ச்சி அடுத்து ஒரு மகிழ்வித்து பார்க்குறது தான் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு உங்களுக்கு ஏங்க எத்தனை மாவட்டம், எத்தனை ஒன்றியம், எத்தனை தூரம் நடக்குது ரகசியமான ஒரு பயணம். நீங்கள் தூத்துக்குடிக்கு எப்படி போனீங்க ஒரு பைக்கில் கிளம்பி போனீங்கல்ல, அது மாதிரி ஒரு சாமானிய உங்களுடைய தொண்டனுடைய ஒரு திருமணத்துக்கு, அவன் வீட்டு விசேஷத்துக்கு நீங்கள் போய் நின்னீங்கன்னா நீங்கள் தான் அடுத்த எம்ஜிஆருங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. சும்மா சொல்லலாம் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடும், அப்புறமா ஏன் முன்ன பின்ன தெரியாமல் வந்துட்டீங்க, நீங்கள் பர்மிஷன் வாங்காமல் ஏன் வந்துட்டீங்க, ஜக்குன்னு ஜிக்குன்னு கிளம்புங்க, சும்மா தாலியை எடுத்து கொடுத்துட்டு வாழ்த்திட்டு அவனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். இது எம்ஜிஆருடைய ஃபார்முலா. அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு விமர்சனம் என்னென்னா, ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி முதல் தேர்தலையே அவ்வளோ பெரிய மாபெரும் வரவேற்பு, மாபெரும் வெற்றியை ஆந்திராவில் ஏற்படுத்தினாரோ அதே வெற்றி விஜய்க்கும் கிடைக்கும். அவரை தான் ஏறக்குறைய ஒரு ரோல் மாடல் மாதிரி அவர் பிடிச்சிட்டு இருக்காரு. அதனால தான் இங்கே வந்தார். அவர் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அரசியல் பேசுனாங்களா அல்லது வேறு எதனா பேசுனாங்களா, பொதுவான விஷயங்கள் பேசுனாங்களா தெரியாது. மேபி அரசியல் கூட பேசியிருக்கலாம். ஆனால் வந்ததே ஒரு வைரல் ஆகிப்போச்சு, வந்ததே ஒரு பெரிய விஷயம் ஆகிப்போச்சு அப்படின்னு விஜய் போட்டுன்னு வந்த உடை முதல் கொண்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எலெக்ஷன் வரப்போகுது. தாவேக்காவிற்கு எவ்வளோ பெரிய ஓட்டு செல்வாக்கு இருக்குது. கூட்டம் வரவங்கலாம் ஓட்டு போட்டுருவாங்களா, வர கூட்டம்லாம் இளைஞர் கூட்டம்ன்றீங்க, விசில் அடிக்கிறவங்கலாம் ஓட்டு இருக்குதா, இத்தனை பேரும் பூத்தில் விசிலுக்கு சின்னத்தை அழுத்துவாங்களா, இது மாதிரியான தொடர்ச்சியாக விமர்சனம் இருக்கும்பொழுது செங்கோட்டையன் அதற்கு ஒரு பெரிய ஒரு குரலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளூரில் விடுங்க, நீங்கள் தமிழ்நாட்டை விடுங்க, தமிழ்நாட்டில் தாங்க தீருவாங்க, எங்களுக்கு தாங்க ஆதரவு, எங்களுக்கு தாங்க பெரிய பலம், திரும்ப நாங்கள் தனித்து தாங்க நிற்கிறோம். ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இங்கே ஓட்டு போடுறதுக்குன்னே வரப்போகிறாங்க, செலவு பண்ணின்னு வரப்போகிறாங்கன்ற ஒரு புள்ளி வருது அவர் சொல்கிறார். இது கூட கோயம்புத்தூர் அந்த கூட்டத்தில், விஜய் கலந்துக்காத கூட்டத்தில் அவர் சொல்கிறாரு, மற்ற கட்சியினர், அது அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஒரு நபருக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க, ₹1 கூட செலவு பண்ணாமல் இவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னா எங்களுக்கு தாங்கன்னு. அது ஒன்றா உண்மைதான், நிச்சயமாக அது. ஏன்னா நடிகரை பார்க்க வராங்கன்றீங்க இல்லைங்களா, நடிகர் இல்லாத கூட்டம் தானே அது. அதுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது. அப்படின்பொழுது தான் தாவேக்கா இந்த அரசியலை, விஜய் இந்த தேர்தலை எப்படி கையாளப் போகிறார், எப்படி மிக சரியாக கொண்டு சேர்க்கப் போகிறார், எப்படி விஜயோடைய பயணம் இருக்க போகிறது, எப்படி மக்களை சந்திக்கிற அவருடைய விஷயத்தை அவர் ஒரு கரெக்டான ஒரு நேர்கோட்டில் கொண்டு செல்லப் போகிறார் என்பது பெரும் புதிராக உள்ளது, எதிர்பார்ப்பாக உள்ளது. அது இனி வரும் காலங்களில் தெரிய வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.